ஹே ஃபுட்டீஸ், வெல்கம் டு மிஃபா சமையல். இன்றைக்கி நாம் கருப்பு உளுந்து லட்டு தான் செய்ய போகிறோம். நம்ம ஸ்டைலில் லெஸ் எஃபர்ட் ஆனால் செம்ம டேஸ்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, அதை பசங்க எது சாப்பிட மாட்டாங்களோ மெயினாக அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கொடுத்தா தான் பசங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம எந்தெந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட இருந்தது போட்டிருக்கேன். அது போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே பேனில் கருப்பு உளுந்து, அந்த கருப்பு உளுந்து வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, போன் ஸ்ட்ரென்த். ஸோ அதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனித்தனியாக வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கணும் பவுடர் மாதிரி. ஒரு பேனில் நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன் வெல்லம். அந்த வெல்லத்தை வந்து இடித்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வடிகட்டிக்கிறேன். வடிகட்டி பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக வடிகட்டினோன்னா அதில் கொஞ்சம் கல் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட ஃபில்டராகி வெளியே வந்துடும். ஸோ இப்போ நம்ம இது எதுக்கு எடுத்துருக்கோன்னா, அந்த உளுந்துன்றது வந்து வேகணும். ஸோ அதை நம்ம அப்படியே நம்ம ட்ரையாக லட்டு பிடிச்சோன்னா அது வேகாமல் ஜீரணமாகவும் போயிடும். அதனால தான் நம்ம இந்த வெள்ளை தண்ணியை வந்து கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம அந்த கருப்பு உளுந்து பவுடர் பண்ணியிருக்கோம்ல, அது நம்ம போடணும். இப்போ வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம விஸ்கு வச்சு ஈஸியாக மிக்ஸ் பண்ணோன்னா இது கட்டி கட்டி ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு அந்த பவுடர் பண்ணியிருக்கோம்ல அது போட்டுட்டு இது மாதிரி கலந்து விட்டுட்டே வரணும். இது நமக்கு வாட்டம் வரலை அப்படின்னா விஸ்கு வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இதிலே பண்ணியிருக்கேன், கரண்டிலே பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து நட்ஸ் பவுடரை ஆட் பண்ணுங்கள். அந்த தண்ணி பத்தலைன்னு நினைக்காதீங்க, அதுவே போதுமானது. ஏன்னா அந்த லட்டு பிடிக்கிறப்ப நம்ம கொஞ்சம் உதிரியாக வேணும். ஸோ கொஞ்சமாக இப்போது நட்ஸ் பவுடர் வந்து, நம்ம நட்ஸ் பவுடர்னால் என்ன சொல்கிறேன், ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சமாக போட்டு நம்ம இது மாதிரி கலந்து விட்டுட்டு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் ஊற்றுறோம். நெய் வந்து ஒரே டைம் எல்லாமே ஊற்றாமல் நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறோம். அப்போ தான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வரும். ஸோ இப்போ கொஞ்சமாக நமக்கு கொஞ்சம் நெய் ஊற்றுறோம். நான் எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். மறக்காமல் அதை பாருங்கள், அதை பார்த்து செய்யுங்க, சூப்பராக வரும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நட்ஸு சாப்பிடாத பசங்க கூட இது வந்து இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதில் வந்து ஸ்வீட்டுக்கு சுகர் கூட சேர்க்கல. இப்போ பாருங்கள், ரிமைனிங் இருக்கிற அந்த நட்ஸ் பவுடர் இருக்குல்ல, அது வந்து இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி அதே மாதிரி தான் ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அந்த கரண்டிலே வந்து இது பண்ணலாம். இது வந்து கையில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணலாம், ஆனால் வந்து அது சூடாக இருக்கும். அதனால் கரண்டிலே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு மேலேயே வச்சு நான் கரண்டிலே வந்து இது மாதிரி ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் நெய் வந்து இப்போது நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு லட்டு பிடிச்சிட்டா அவ்வளோதான், ரெசிபி ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ண போகிறீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபுட்டீஸ், பாய்.